வணக்கம் உறவுகளே, மற்றொரு நிலவரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் பல்வேறுபட்ட அரசியல் சார்ந்த விடயங்கள் குறித்து ஆராய்வதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார் பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் முக்கிய செயற்பாட்டாளர் திருபாலா அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த கடந்த மாதம் 31ஆம் தேதி எங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், யாழ் நூலகம் எரிக்கப்பட்டு 35ஆம் ஆண்டு நினைவு கூறப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் நீங்கள் அந்த காலகட்டத்தில் அங்கு தாயகத்தில் இருந்திருப்பீர்கள். அந்த விபரத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அது ஒரு உண்மையாக சரியான மனதுக்கு ஒரு வேதனையான ஒரு சம்பவம். அது அந்த காலத்தில் நாங்கள் அந்த நூலகம் எங்களுடைய உயர் படிப்புகளுக்கோ அல்லது மற்றவர்களுடைய ஆராய்ச்சிகளுக்கோ மிக உதவியாக இருந்த ஒரு நூலகம். அந்த நூலகத்தை எரிக்கிறதுக்கு ஊடாக அவர்கள் யாழ்ப்பாண இளைஞர்களுடைய படிப்பு, அவர்கள் கல்விதான் அவர்களுடைய மூலதனமாக இருந்தது. அந்த கல்வியை நசுக்கிற ஒரு முக்கிய நோக்கோடும் அதே நேரத்தில் எங்களுடைய கலாச்சார விழுமியங்களை தாங்கி நின்ற ஒரு அடையாள சின்னமாகவும் இருந்தது அந்த யாழ் நூலகம். அந்த நூலகத்தை எரிப்பதனூடாக எங்களுடைய அடையாளத்தை, யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய அடையாளத்தை, எங்களுடைய கலாச்சாரங்களை பேணி காத்த அந்த ஓலைச்சுவடிகள் ஏராளம், அவைகளை பாதுகாத்த அந்த நூலகத்தை இதுவும் ஒரு பேரினவாத அழிப்புக்கு ஊடாகத்தான் இது செய்யப்பட்டிருக்குது. திட்டமிட்டு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு அது தமிழர்களை பொறுத்த மட்டில் அது ஒரு பெரிய ஒரு இழப்புன்னு தான் அது பார்க்க வேணும். ஆசியாவிலேயே மிக சிறந்த நூலகமாக காணப்பட்ட அந்த நூலகம் எரிக்கப்பட்டது 1981ஆம் ஆண்டு நினைக்கிறேன். 81ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த சம்பவம் இன்றைக்கும் அது மனதில் கவலையாகத்தான் இருக்குது. அடுத்த நாள் நாங்கள் போய் பார்த்த பொழுது அங்கே ஒரே புத்தக சாம்பலாகத்தான் இருந்தது. அதுக்கு இந்த ஓலைச்சுவடிகள் அனைத்தும் எரிந்து நாசமாக்கப்பட்டது. அந்த அடையாளங்களை மறைப்பதற்காக அதே கட்டிடத்தை புனருதாரணம் செய்தது. ஆனால் அந்த இடத்துல தமிழ் தலைவர்களும் அதுக்கு விலை போனபடியால் அந்த கட்டிடம் திரும்பவும் அந்த அடையாளங்களை இழந்து, அதாவது எரிந்த அடையாளங்களை இழந்து, அது எரிந்த அடையாளமாக இருந்தால் அது மக்களுடைய ஒரு அடையாள சின்னமாக இருந்திருக்கும். அதை மறைச்சு இன்றைக்கு திரும்பவும் அது யாழ் மூலமாக திருத்தப்பட்டிருக்குது. இது திட்டமிட்ட தமிழர்களுடைய இன அழிப்பின் ஒரு அடையாளமாகத்தான் பார்க்கப்படும். அந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களாகட்டும், அதன் பின்பு பிறந்தவர்களாகட்டும், இன்றைய இளைஞர்கள் கூட அந்த நூலகத்தினுடைய நினைவு நாட்களை தங்களுடைய முகநூலில் மிக ஆழமாகவும் அதை கவலைக்கிடமாகவும் கூட வெளிப்படுத்தியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறிப்பிட்டது போன்று அன்றைய காலகட்டத்தில் அந்த யாழ் நூலகம் இளைஞர்களுடைய படிப்பிற்கு மிகவும் உதவியாக இருந்தது என்று கூட நாங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் தற்போது இந்த யாழ்ப்பாணத்து இளைஞர்களுடைய இந்த நடவடிக்கைகளை கவனத்தில் கொள்ளும்போது மிக கவலைக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இந்த 2009 போருக்கு பிற்பாடான காலப்பகுதி மிக 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 ஒரு பாதாளம் நோக்கி செல்லக்கூடிய ஒரு இளைஞர்களை தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதே சமயம் அங்கு இப்போது இருக்கக்கூடிய நீதிபதி இளஞ்செழியனாகட்டும், அவர் கூட பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த இளைஞர்களுடைய சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக. அவருடைய கருத்தாகட்டும் அல்லது வேறு பல அமைச்சர்களுடைய கருத்தாகட்டும், நள்ளிரவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை அவர்கள் மறைமுகமாகத்தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நீதிபதி இளஞ்செழியனின் அவர்களுடைய நடவடிக்கைகள் நீங்கள் எவ்வாறு அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்றீர்கள்? இளஞ்செழியனுடைய நடவடிக்கை உண்மையாக ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு இனத்தை அங்கே ஏற்படுத்த வேண்டும் என்றதில் மிக உன்னிப்பாக செயற்படுகிறார். இருந்தாலும் இதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்று சொன்னால், அவர் தன்னுடைய அதிகாரத்திலிருந்து அதை பாதுகாப்பதற்கான சகல பாதுகாப்புக்கான வேலைகளை செய்தாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அங்கே உள்ள காவல்துறையிட்டத்தான் இருக்குது. ஆனால் காவல்துறை இந்த இளைஞர்கள் சீரழிஞ்சு போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு இராணுவம் காவல்துறை எல்லாம் இணைந்து இந்த நிகழ்ச்சி நிரலை நடத்தி கொண்டிருக்குது. அங்கு இராணுவ
சவாடிக்கு பக்கத்திலேயே கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவங்கள் நிறைய நடந்திருக்குது. பெண்கள் கடத்தப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குது. ஆனால் அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. கண்டுபிடித்து கொண்டு போகிற குற்றவாளிகளுக்கும் இளஞ்செழியன் அப்படியான ஒரு இறுக்கமான தண்டனைகளை கொடுத்தாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது இராணுவமும் காவல்துறையும் தான். அவர்களே அதை செய்யும் பொழுது அது எந்தளவு தூரத்துக்கு அவர்களுக்கு அது முன்னேறப்போகுதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதே விடயத்தில் முதலமைச்சரும் மிக கவலை கொண்டு சில விடயங்களை வெளியிட்டிருக்கிறார். சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள். அதாவது அங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கு வெளிநாடுகளிலிருந்து காசுகள் அனுப்புறதால அந்த பிள்ளைகள் பிள்ளையான வழிகளில் போயினோம். அவர்கள் படித்து ஒரு பரீட்சையை பாஸ் பண்ணினால் இவ்வளவு தருவனென்று நீங்கள் அனுப்பினீங்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு மாற்றத்தை காணலாம் என்ற ஒரு அவாவோடு அவர் தன்னுடைய செய்தியை சொல்லியிருக்கிறார். ஆனால் இது சமூக ஆர்வலர்கள் இணைந்து அதற்கான நடவடிக்கைகளில் இறங்கி அதை தடைப்படுத்தினால்தான் அதில் ஆரோக்கியமான ஒரு இடம் வரும். ஆனால் காவல்துறையையோ அல்லது இராணுவத்தையோ நம்பி நாங்கள் இருக்க முடியாது. ஏண்டா அவர்கள்தான் இந்த போதை வஸ்துகளை அங்கு அறிமுகப்படுத்துகிறதும் இப்பொழுது ஏதோ ஒரு பில்ஸ் ஒன்று அவர்கள் அங்கே அறிமுகப்படுத்தி கொண்டு வருகிறோம். இவைகளெல்லாம் அந்த சமூகத்தை சீரழிக்கணும். இளைய சமூகத்தை எந்தவித போராட்டங்கள்லையோ அல்லது எந்தவித அரசியல் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகளுக்குள்ள கொண்டு போகக்கூடாதுன்றதில் அரசாங்கம் மிக கவனமாக செயற்பட்டு வருகிறது. இந்த இடத்தை நாங்கள் தாண்ட வேண்டிய ஆக்கள். அது சமூக ஆர்வலர்கள் அவர்களோடு சேர்ந்து இணைந்து அந்த இளைஞர்களை சரியான பாதையில் கொண்டு போக வேண்டியது அங்குள்ள சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல்வாதிகளினுடைய முக்கிய கடமையாகத்தான் அங்கே இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதும் தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருகின்றது. இந்த படை முகாம்களுக்கு அருகிலேயே காணாமல் போக செய்யப்பட்டவர்கள் இன்னமும் கடத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் விவகாரம். இதை நாங்கள் ஆரம்ப காலம் தொட்டே பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த பரணகம என்ற ஒரு ஆணைக்குழு ஆரம்பத்திலிருந்து அவர்களை விசாரிப்பதும் ஒவ்வொரு ஊராக சென்று காணாமல் போக செய்யப்பட்டவர்களின் பெற்றோர்களை சந்தித்ததுமாக இருந்தது. இந்த அறிக்கைக்குழு தற்போது தங்களுடைய அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் என்ன குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்றால், காணாமல் போக செய்யப்பட்டவர்கள் அல்லது காணாமல் போனவர்கள் அவர்களுடைய அந்த கருத்தின்படி தாங்கள் இராணுவத்தை விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அதற்கான கால அவகாசம் காணப்படாமையினால் தாங்கள் அந்த அறிக்கையினை வெகு விரைவாக வெளியிடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இருப்பதாகவும், அந்த காணாமல் போனவர்களுடைய பெற்றோர்களுக்கு உடனடியாக அரசாங்கம் நஷ்ட ஈடாக 5 லட்சம் ரூபாவை வழங்கப்பட வேண்டும் என்றும், உடல் உள ரீதியான அவர்கள் மன அழுத்தங்களில் இருப்பதாக, அவர்களுக்கு வைத்தியர்கள் தேவை, அவர்களுக்கான வைத்தியம் தேவை என்பதை கூட அங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். இதை நாங்கள் பார்க்கும்போது இவர்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பொருளாதார நிலைகளை அடிப்படையாக கொண்டு அவர்களை விலக்கி வாங்குவதாகட்டும், இல்லது அவர்களுடைய அந்த எந்த ஒரு இடத்தில் அவர்கள் மைனஸ் பண்ணப்பட்டிருக்கின்றார்களோ அந்த இடத்தில் அவர்களை தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலும் தான் இவர்கள் இருக்கின்றார்கள் இல்லையா? இந்த அறிக்கை அவசரமாக தான் வெளியில் வருகிறது என்று எண்ணுகின்றேன். கடந்த 7 வருஷமாக இதுக்கான அவகாசம் இருந்தது. ஆனால் இன்று கொடுக்கப்படுகிற அறிக்கையில் இராணுவத்தினுடைய போர்க்குற்றங்களை விசாரிப்பதற்கு அவர்களுக்கான நேர அவகாசம் காணாதென்றும் இந்த அறிக்கை அவசரமாக வெளிவருகிறது. இது எதிர்வரும் ஜூன் மாதம் யுஎன்ஓவில் நடைபெற இருக்கின்ற அந்த அறிக்கைக்காக இங்கு செய்யப்படுகின்ற ஒரு கண்துடைப்பாகத்தான் அதை பார்க்கலாம். அதே நேரத்தில் போர்க்குற்றம் புரிந்த இராணுவத்தையும் பாதுகாத்து கொண்டு அந்த அறிக்கையை அத்தோடு முடிப்பதற்கான நடவடிக்கையாகத்தான் இதை பார்க்கலாம். ஏனென்றால் இந்த பரணகம விசாரணை இப்போ 1 வருஷத்துக்கு முதல் நினைக்கிறேன், 1.5 வருஷத்துக்கு முதல் அது நிறுத்தப்பட்டு அதனுடைய அறிக்கை ஒன்று வந்தது, முதல் அறிக்கை உண்டு. அந்த அறிக்கையோடு இந்த பரணகமனுடைய விசாரணையை நிறுத்துமாறு அங்கே ஒரு நிலவரம் ஒன்று இருந்தது.
ஆனால் இந்த ஐக்கிய நாடுகள் சபையால் அனைத்துலகத்தினோட பிரதிநிதிகளோடு இணைந்து இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் வந்ததன் பிற்பாடு தான் திரும்ப பரணாகமனுடைய விசாரணை திரும்ப தொடர்ந்ததாக நான் எண்ணுகிறேன். அப்போ இந்த விஷயத்தில் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் வழக்கம் போல இழுத்தடிப்புகளும் மற்றது ஒரு கண்டுரைப்புகளையும் செய்வது தான் இதில் இருக்கக்கூடிய விடயமாக பார்க்கலாம். இன்னும் காணாமல் போனவர்கள் பற்றிய விவரத்துக்கு அதுக்கான ஒரு சான்றிதழ் இன்னும் வழங்கப்படவில்லை, இறந்தவர்களுக்கான சான்றிதழ் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் வந்து யார் காணாமல் போனாக்கள் என்றதுக்கு வந்து எப்படி இந்த 5 லட்சம் ரூபாவை கொடுக்க முயற்சிக்கிறது என்று சொன்னால், இங்கே காணாமல் போகிறதுக்கு தாங்கள் ஒரு தீர்வு கண்டிருக்கிறோம் என்றதைத்தான் அதில் வைக்கப் போகிறார்களே தவிர இந்த 5 லட்சமும் அந்த மக்களுக்கு போய் சேருமா? இன்றைக்கு 1 லட்சம் வீடுகளை கட்ட போகிறது, இந்தியா 1 லட்சம் வீடுகளை கட்டி கொடுக்க போகிறதுன்ற சொல்லி யுத்தம் முடிந்த உடனே அறிக்கைகள் விட்டது. அதில் இப்போ 40,000 50,000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அது யாருக்கு போனதுன்னு தெரியாது. இப்போ மீண்டும் 65,000 வீடுகள் கட்டுவதற்கான நடவடிக்கைகள் நடக்குது. அந்த 65,000 வீடுகளும் வந்து அங்கே இருக்கக்கூடியாக்கள் வாழக்கூடிய சூழல் இல்லை. இன்றைக்கு அந்த அஸ்பெக்ட் சீட் போடுற அந்த கூரை உள்ள வீடுகள் வந்து நீக்கப்பட்டு ஓடுகள் மாற்றப்படுது. ஆனால் இங்கே போடப்படுற வீடுகளோ அந்த அஸ்பெக்ட் சீட்டை தான் போட்டு அதை வந்து செய்கிறார்கள். அப்போ இது வந்து எந்தளவு தூரத்துக்கு மக்களுக்கு நன்மை தரப்போகுது என்ற ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்குது. எல்லாம் வந்து ஒரு மேலெழுந்த வாரியாக மக்களுக்காக அரசாங்கங்களுக்காக விடப்படுகிற அறிக்கைகளாக தான் பார்க்கப்படுது. மற்றது அது வீடுகளும் வந்து கொண்டு இணைச்சு ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த பாகங்களை கொண்டு வந்து பொருத்தித்தான் அந்த வீடு செய்வதற்கான முயற்சி நடக்குது. நாளைக்கு அந்த பொருத்தப்பட்ட பாகம் வந்து பழுதடைஞ்சு விட்டால் நாங்கள் திரும்பவும் வந்து அவைகிட்ட தான் போகணும் அந்த பாகத்தை எடுக்கிறதுக்கு. இது ஒரு நடைமுறைக்கு சாதகமில்லாத ஒரு செயற்பாடு தான் அங்கே நடந்து கொண்டு இருக்குது. இப்படி தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடந்து கொண்டு இருக்குது. இது நிச்சயமாக எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இதனுடைய பிரதிபலிப்பு மக்களால் காட்டப்படும். அன்றைக்குத்தான் அதுக்கான தீர்வுகள் உண்டாகலாம். இதே சமயம் இன்னொரு செய்தியை கூட நான் பார்த்திருந்தேன். இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், வடக்கில் உள்ள வடக்கு பகுதியில் சிங்கள முஸ்லீம் குடியேற்றங்கள் அதிகமாக அமைக்கப்பட்டு கொண்டிருப்பதாகவும் இதை தற்போதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பதாகவும் கூட ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது. இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் எத்தனையோ விகாரிகளாகட்டும் கட்டி முடிக்கப்பட்டு வடபகுதியில் மேலெழுந்து கொண்டிருக்கின்றன. பல தமிழ் பிரதேசங்கள் சிங்கள பெயர்கள் மாற்றப்பட்டு சிங்கள குடியேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை இவ்வளவு காலமும் விட்டுவிட்டு தற்போது மட்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்கிருந்து வந்தது இல்லது இப்போதுதான் அந்த செய்தி அவர்கள் பார்த்தார்களா? இதை இப்போது எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு அரசாங்கம்தான். ஆனால் அது வந்ததன் பிற்பாடு அதனுடைய போக்குகள் முழுக்க மாற்றமடைந்து விட்டது. அதாவது சேர்வன் அருணாசலம் காலத்தில் இருந்து அவர்கள் தங்களுக்கு சேர் பட்டம் தருகிறது எப்படி அவர்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்டோடு சேர்ந்து அவர்கள் தொழிற்பட்டார்களோ அதால் தான் இந்த நிலவரங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து வந்த அரசியல்வாதிகள் எப்படி அந்தந்த அரசாங்கங்களோட தங்களுடைய நலன் கருதி செயற்பட்டார்களோ அது இந்த 2009க்கு பின் திரும்பவும் மறுபுறப்படுத்திருக்குது. முதல்ல நடைபெற்றது, பிறகு 30 வருட போராட்டம், இளைஞர்களுடைய போராட்டம் நடைபெற்றது. அந்த இளைஞர்களுடைய போராட்டத்தில் இந்த அரசியல்வாதிகள் செல்லா காசாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு போராட்டம் முடிந்த பிறகு இவர்களை வைத்துக்கொண்டு சிங்கள அரசாங்கம் தன்னுடைய வேலைகளை நடத்தி கொண்டு இருக்குது. அதுக்கு துணை போறவர்களாக தான் இவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு கவலையான இடம். ஆனால் இதே கட்சிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படியான நடவடிக்கைகள் எடுக்க வேணும், என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதுன்றதை மிக உன்னிப்பாக கவனித்து அதை எதிர்ப்பும் தெரிவித்து கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த தலைமையை அல்லது இந்த கூட்டமைப்பினுடைய நிர்வாகத்தில் இருப்பவர்களை
நாங்கள் தூக்கி எறிந்து புதிய தலைமைகள் அங்கு வரும் பொழுது அது திரும்பவும் வேறு கொண்டு எழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ஜனநாயக அரசியலில் வந்து யார் எவ்வளவு நாளைக்கு நல்லவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறது வந்து கேள்விக்குரிய விஷயம். அதையும் மீறி அவர்கள் ஒரு மக்களுக்காக தொழிற்படுபவர்களாக இருந்தால் வரவேற்கத்தக்கது. அப்படி மாறுமாயின் இன்னும் 3 வருட காலங்கள் இருக்கின்றது. அந்த 3 வருட காலங்களில் நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட தமிழர்களுடைய ஆய்வு நோக்கி ஒரு 50% அவர்கள் நிறைவேற்றி விடுவார்கள். அதன் பிற்பாடு வரப்போகும் புதிய அரசியல்வாதிகள் அதை எவ்வாறு சீர் செய்வார்கள், அல்லது அவர்கள் அதை இருந்து சீர் செய்து நிமித்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு காணப்படும்? அது காலம்தான் பதில் சொல்ல வேணும். வரலாறு சில விடயங்களை வந்து நடத்தி காட்டும். அதுதான் இயல்பு. தலைவர்கள் தானாக தோன்ற மாட்டார்கள். வரலாறு தான் தலைவர்களை கொண்டு வந்து முன்னுக்கு நிறுத்தும். மேதகு பிரபாகரன் அவர்களும் வரலாறு அங்கு ஒரு உண்மையான தலைமை தேவைப்பட்டது போராட்டத்துக்கான நடவடிக்கைகளை கொண்டு செல்றதுக்கு. அந்த இடத்துல தலைவர் உருவானது தான் வரலாறு. அது 2009 மட்டும் அந்த வரலாற்றுக்கூடாக நாங்கள் நகர்ந்து வந்த நாங்கள் இன்றைக்கு திரும்பவும் நாங்கள் பழைய இடத்துல போய் நிற்கிறோம். அதாவது சமஷ்டி ஆட்சியை கேட்பதாகவும் ஒருதர் இணைஞ்சு செய்யலாம் என்ற இடத்துக்குள்ள நாங்கள் திரும்ப போய் நிற்கிறோம். இதில் வரக்கூடிய தாக்கங்கள் வந்து மக்கள் எதிர்நோக்க மக்கள் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த நேரத்தில் வரலாறு மாறும் என்றது சொல்ல முடியாது. இந்த போராட்டம் கூடி நிச்சயமாக ஒரு 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 வெற்றி பாதையில் தான் சென்று கொண்டிருந்தது. ஆனால் இந்த ஒன்றியசிம், அதாவது இந்த உலகமயமாக்கல் என்ற அந்த இதுக்குள்ளே எங்களுடைய போராட்டம் அகப்பட்டு கொண்டதால் இந்த சர்வதேச நாடுகளினுடைய அவர்களுடைய பொருளாதார வளங்களுக்கு எங்களுடைய பக்கம் விட்டு கொடுக்காததும், அதே நேரத்தில் நாங்கள் எங்களை கால்கள் நின்றதும் வந்து அது ஒரு புதிய பாதையை எடுக்கிறது என்ற நோக்கத்தோடு வந்து அந்த போராட்டம் வந்து பல நாடுகள் சேர்ந்து அளிக்கப்பட்டது தான் வரலாறு. எனவே நாளைக்கு நடக்க போகிற இந்த விடயத்தில் வந்து வெறுமிளர் சமுதாயம் நிச்சயமாக அந்த சரியான பாதையை எடுக்கும். அதுதான் வரலாறு. வரலாறு ஒரு சக்கரம் போன்றது, சுற்றி கொண்டே இருக்கும். ஆனால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த வரலாற்றில் எங்களுடைய காலகட்டத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ அவைகளை செய்து அந்த போராட்டத்தை முன்னகர்த்துறதான் எங்களுடைய பணியாக இருக்கும். அப்படித்தான் பார்க்கலாம். மேலும் இன்னொரு விடயம் கூட, நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எப்போவுமே இளைஞர் சங்கத்திடம் தற்சமயம் அரசியல் கைதிகளுடைய விடுவிப்பு, காணி விடுவிப்பு மற்றும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதில் நான் நினைக்கின்றேன் இளைஞர் சங்கம் வெகு சிறப்பாக 7 அரசியல் கைதிகளை பிணையில் விட்டிருக்கின்றது, காணிகள் விடுவித்திருக்கின்றது. காணிகள் விடுவித்து அங்கே பாடசாலைகள் திறக்கப்பட்டு நல்லபடியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே உங்களுக்கான பிரச்சனை இனி என்ன என்று ஐநா கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல இருக்கின்றீர்கள்? அதுக்கான என்ன விளக்கம் கொடுக்க இருக்கின்றீர்கள்? இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிற பிரதேசங்கள் வந்து அரசாங்கத்தினுடைய பிரதேசங்கள் அல்ல. எங்களுடைய பிரதேசங்கள் பறிக்கப்பட்டது, எங்களிடம் விடப்படுகிறது. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நாங்கள் ஏற்கனவே போராட்டம் தொடங்கும் பொழுது இதே பிரதேசங்களோடு இந்த பிரதேசங்களில் சுதந்திரமாக வாழ்ந்த நாங்கள் தான். போராட்டத்தின் பிற்பாடு அந்த இடத்தை விட்டு இடம்பெயர வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்தது. இன்றைக்கு அந்த பிரதேசத்தை தாரது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. எங்கள்கிட்ட இருந்ததை பறித்ததை எங்கள்கிட்ட தெரியணும். அது மாதிரி எங்களுடைய பாடசாலைகள் திறக்கப்படுகிறது. அதுவும் வந்து உடைந்த கட்டடங்கள் ஒரு சில பகுதிகள் திருத்தப்பட்டதோடு அதுக்குள்ளேயே அந்த பாடசாலைகள் நடத்தப்படுகிறது. இவைகளெல்லாம் இந்த வெளிநாடுகளிலிருந்து போகிறவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கான உதவிகள் செய்கின்றோம், அபிவிருத்திகள் செய்கின்றோம் என்ற ஒரு பிரச்சாரத்துக்கான செயற்பாடுகளாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி நடேஸ்வரா கல்லூரி வந்து திறக்கப்பட்டிருக்குது. ஆர்மி, அதாவது இராணுவ வலயத்துக்குள்ள இராணுவ கேம்புக்கு நடுவில் அவை போராக்கள் வந்து இராணுவம் வந்து செக் பண்ணித்தான் விடும்.
அவர்களுடைய பேக்குகள், அவர்களுடைய சட்டைப்பைகள் எல்லாம் செக் பண்ணித்தான் அதுக்குள்ளே விடுமே. அது இராணுவ படைமுகாமுக்குள்ளே இருக்குது. இது இந்த வாழ்க்கை ஒரு சுதந்திரமான வாழ்க்கையா, ஒரு மனிதனுடைய தனி மனித வாழ்க்கையை தனி மனித உணர்வுகளை தொடுகிற விடயங்கள். அப்போ இவைகளெல்லாம் உண்மையான தீர்வுகள் அல்ல. தீர்வு என்பது அந்த மக்கள் சுதந்திரமாக தங்களுடைய பூமியில் தங்களுடைய வீடுகளில் இருந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் தான் அது ஒரு சுதந்திரமான சூழல். அந்த சூழல் வரும் மட்டும் இவைகளெல்லாம் வேணுமென்று சொன்னால் தங்களுடைய அரச நலனுக்காக காட்டப்படுகிற விடயமாகத்தான் இருக்கும். ஆனால் இதுக்கு என்றோ ஒரு நாள் அவர்கள் சரியான பதில் கூற வேண்டிய கட்டாயம் இருக்கும். இந்த ஐநாவின் கூட்டத்தொடர் வரும் 13ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற நிலையில் இலங்கை அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளாகட்டும் பல்வேறு அறிக்கைகளை அவர்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். இவர்கள் இந்த செய்திருக்கும் நடவடிக்கைகள் குறித்து அங்கு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய நிலையில் அதற்கு எதிராக அவர்கள் இது செய்யவில்லை, நீங்கள் சொன்னதை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதை கூறுவதற்கு புலம்பெயர் கட்டமைப்புகள் எவ்வளவு தூரம் அதற்கான செயற்பாடுகளை செய்து வருகின்றார்கள்? இன்றைக்கு புலம்பெயர் கட்டமைப்புகள் எவ்வளவு தூரம் செய்கிறது என்றதுக்கு அப்பால இந்த விக்னேஸ்வரன் அவர்கள் நோர்வே பிரதிநிதி ஒருவர் சந்தித்த பொழுது, நோர்வே டென்மார்க் பிரதிநிதி சந்தித்த பொழுது விக்னேஸ்வரன் அவர்கள் சொன்ன விடயம் மிக தெளிவாக இருக்கிறது. அதாவது மக்களுக்கான தீர்வு காணுகின்றோம் என்று கொழும்பில் இருந்து கொண்டு கதைக்கிறதால தீர்வு வராது. தீர்வுக்கான நடவடிக்கைகள் அந்தந்த பிரதேசங்களில் அந்த மக்களோட இணைஞ்சு மக்களுடைய தேவை கருதி செய்யப்படணும். இது செய்யப்படவில்லை என்றதை அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த தீர்வுன்றது இன்னுமே நடைபெறதுக்கான வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை என்று. அவை இப்படியான அறிக்கைகள் தான் எங்களுக்கான வலு அங்கே. ஏனென்று சொன்னால் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் கொடுக்குற அறிக்கைகள் மிக வலுவானது. அப்போ இவைகள் அறியாமல் இல்லை சர்வதேசம். ஆனால் இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் எந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் அந்த தீர்மானம் வாக்களிக்க வேண்டிய ஒரு அதிகாரம் நாடுகள்கிட்ட தான் இருக்குது. அப்போ நாடுகள்கிட்ட இருக்க நாடுகளும் தங்களுடைய நலன் கருதித்தான் அந்த வாக்குகளை அளிக்கும். எந்தளவு தூரம் உண்மைகள் எந்தளவு தூரம் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய நலன் கருதித்தான் அந்த வாக்குகள் அளித்து அந்த தீர்மானம் நிறைவேறது வளமை. அப்போ இன்றைக்கு கடந்த ஆண்டு அமெரிக்கா தான் அந்த தீர்மானத்தை கொண்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினது. இன்றைக்கு அமெரிக்கா தன்னுடைய நலன்கள் அங்கு செய்யக்கூடிய சூழல் வந்தவுடனே அது இன்றைக்கு பின்வாங்கி கொண்டு இருக்கிறதும் வெளிப்பட. இன்றைக்கு விடுதலை புலிகள் அமைப்பை மீண்டும் தடை செய்திருக்கிறார்கள். காரணம் என்னென்று சொன்னால் அவர்கள் சர்வதேச ரீதியில் நிதி சேகரிப்பு செய்வதாக அவர்களுடைய அறிக்கை. ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொல்லுது விடுதலை புலிகளை அழித்து விட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவை இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலை. தங்களுக்கு தேவையான பொழுது அந்த விடயங்களை எடுத்து தாங்கள் கையாளுவதும், பிறகு தங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் அதை ஒதுக்கி விட்டு மற்ற விடயத்தை எடுத்து கையாளுவதும் இது சர்வதேச சூழலில் நடக்கிற விடயங்கள். ஆனால் இந்த தமிழ் மக்களுக்கு தீர்வு கொண்டு கொடுக்க வேணும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் மற்ற அரசாங்கங்களும் அழுத்தங்கள் கொடுக்குறபடியால் தமிழ் மக்களுக்கு பிரச்சனை நடந்திருக்கின்றதை ஏற்றுக்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு தீர்வு கொடுக்கணுமென்றதை அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஆனால் அந்த தீர்வு என்ன மாதிரி இருக்க போகுதுன்றது தான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை. அப்போ அது மெல்ல மெல்லத்தான் அந்த இடத்துக்கு நாங்கள் போக வேணும். சூழல் தான் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்வதேச சூழல் தான் எங்களுக்கான எந்த தீர்வையும் முன்னுக்கு தள்ளும் என்றது தான் யதார்த்தமாக இருக்குது. நாங்கள் இருக்கக்கூடிய சூழல் தான் எங்களுடைய தலைமைகளை உருவாக்கி கொள்கின்றது. அதே போல் தற்போது இருக்கக்கூடிய தமிழர்களுடைய சூழ்நிலையில் ஜனநாயக தலைமைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றது, எவ்வாறான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றது? சூழல் மட்டுமல்ல, சூழலுக்கு ஊடாக செயற்படுற செயற்பாடுகள் தான்
யார் தலைமை ஏற்கிறார் என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருக்குது. அது மட்டும் இந்த தலைமைகளுக்கு இடையில் ஒரு சுய தேவைகளுக்காக ஓடுற ஓட்டங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கு. இன்றைக்கு தமிழ் கூட்டமைப்பை பொறுத்த மட்டில் அந்த நிலைமை தான் அங்கே காணப்படுகிறது. ஆனால் அதையும் மீறி அந்த செயற்பாடுகளுக்கு ஊடாக அவருக்கான விமர்சனங்கள் இப்போவே தொடங்கிவிட்டது. இனி விமர்சனங்களுக்கு ஊடாக செயற்பாடுகள் திருத்தி அமைக்கப்படும் பொழுது அங்கு புதிய ஆட்கள் தலைமை ஏற்க வருவார்கள். அதன் ஊடாகத்தான் நாங்கள் தலைமைகளை கண்டுகொள்ளலாம். செயற்பாட்டுக்கு ஊடாகத்தான் தலைமைகளை கண்டுகொள்ளலாம். அந்த செயற்பாடு செய்வதற்கும் எங்களுடைய புற சூழல்கள் அதுக்கு இசைவாக அமையும் பொழுதுதான் அந்த தலைமையும் வேறு கொண்டு அந்த போராட்டத்தை முன்னகர்த்தும். ஆனால் அந்த இடம் வரும் மட்டும் எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்க வேணும். நிச்சயமாக அது வரும், வெகு விரைவில் வரும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க. நாங்கள் கால அவகாசம் கொடுக்க முடியாது. அதைத்தான் சொன்னேன். சூழல்கள் இன்றைக்கு மாறி இருக்குது. சூழல் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு சாதகமான சூழல் தான் இன்றைக்கு கூட இருக்குது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிரான சூழல் வரும் பொழுது எங்களுடைய வேகம் கூடும். அப்படித்தான் அந்த அரசியல் நகர்ந்து கொண்டு இருக்கிறது தற்சமயம். உண்மையில் இன்றும் பல்வேறுபட்ட விடயங்கள் குறித்து கூட நாங்கள் பார்த்திருந்தோம். மற்றொரு நிலவரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தென்றல் காற்றே தென்றல் காற்றே சேதி சொல்லும் தமிழருக்கு வாழும் போது சுதந்திரம் வேண்டும் கொண்டு வாரும் ஈழத்திற்கே கொண்டு வாரும் ஈழத்திற்கே. தென்றல் காற்றே தென்றல் காற்றே